அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் வடகோடியிலிருந்து தென்கோடி வரை உள்ள அத்தனை திவ்யதேசங்களையும் மங்களாசாசனம் செய்ய திருவுள்ளங்கொண்டு முதலிலே வடகோடியிலே அமைந்திருந்த இமயத்துள் திருப்பிரிதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இமயமலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய திருப்பிரிதி என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக பத்ரிகாசிரமத்தை 2 திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்துவிட்டு இந்த சாலக்கிராமம் என்கிற திவ்ய தேசம், அது தற்பொழுதைய நேபாள தேசத்தில் இருக்கிறது, முக்திநாத கஷேத்திரம் என்று வழங்கப்பெறுகிறது என்றும் தெரிவித்தேன். அங்கே இருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் இப்பொழுது நாம் சென்று சேவிக்கின்ற பொழுது அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுடைய திருமூர்த்தி அது சாலக்கிராம வடிவத்திலே இல்லை, அது விக்கிரக ரூபத்திலே தான் இப்பொழுது இருக்கிறது. என்றாலும் ஒரு கால் திருமங்கை ஆழ்வார் காலத்திலே சாலக்கிராம வடிவத்திலே இருந்திருக்கலாம் என்றும் கொள்ளலாம். அல்லது இந்த எம்பெருமானியே அவர் சாலக்கிராம மூர்த்தியாக, அதாவது சாலக்கிராமம் என்கிற கஷேத்திரத்திலே எழுந்தருளியிருப்பவன் என்று தெரிவித்தாரே தவிர அந்த திருமேனி சாலக்கிராம மூர்த்தி என்று அவர் சொன்னார் என்று நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த சாலக்கிராமம் என்கிற திவ்ய தேசம், அது அற்புதமான திவ்ய தேசம். ஒரு மலையினுடைய உச்சியிலே கண்டகி நதி கரையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களிலே மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை ராமபிரானாகவே அவர் அனுபவித்தார். ராமபிரான் என்னால் அந்த ராமபிரானுடைய சரித்திரத்தை பல பாசுரங்களிலே அவர் தெரிவித்திருக்கிறபடியினாலே முதல் பாசுரத்திலே தொடங்கி ஏறக்குறைய ஒரு 5-6 பாசுரங்களிலே அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருப்பவனை ராமபிரானாகவே அனுபவித்தார். ஆனால் அப்படி மட்டுமல்லாமல் மேலே சில பாசுரங்களிலே அவனை நரசிங்க பெருமானாக, வாமனனாக, கண்ணனாக, இன்னும் மற்ற திவ்ய தேசங்களிலே எழுந்தருளியிருக்கிறவனாக ஊரான், குடந்தை உத்தமன் என்றெல்லாம், இப்படி பேரான் என்று திருப்பேர் நகரிலே எழுந்தருளியிருப்பவன் என்றெல்லாம் இப்படியெல்லாம் அவர் அனுபவித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானை யார் யாரெல்லாம் சென்று சேவிக்கிறார்கள் என்பதை 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பெருமானை துதித்து எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களா. கீழே 8வது பாசுரத்திலே ருத்ரன் சென்று பிரார்த்தித்தான், என்னந்தாய் சாபம் தீர் என்று பிரார்த்தித்தான். உடனே அவனுக்கு சாபத்தை தீர்த்தான். எல்லோரும் போய் அவனை பிரார்த்திக்கிறார்கள் என்று தெரிவித்தார். யார் யாரெல்லாம் செல்லுகிறார்கள் என்பதை 9வது பாசுரத்திலே காட்டுகிறார். துணைநூல் மார்பினந்தணரும் அண்டாயனக்கே அருளாயன்னு அணையங்கோயில் அருகெல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலினயலே கயல் பாய தண்டாமலர்கள் முகமலத்து தாழக்கிராமவடனென்றே. இங்கே சென்று எம்பெருமானை தொழுபவர்கள் யார் என்றால் தொண்டாமினமும். தொண்டாமினமும் என்னால் எம்பெருமானுடைய தொண்டர்களாகிற இனம், கூட்டம் கூட்டமாக தொண்டர்கள் அந்த எம்பெருமானை சென்று சேவிக்கிறார்களாம். அதற்கு மேலே தொண்டாமினமும் இமையோரும் என்று இந்த உலகத்திலே இருக்கிற தொண்டர்கள் என்ன, மேலுலகத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் என்ன, இங்கே இருக்கிற இவர்களெல்லாம் அந்த எம்பெருமானை மலைகளிலே ஏறி சேவிக்கிறார்கள். ஆனால் தேவர்கள் நித்தியதூரிகள் அவர்கள் மேலுலகத்திலிருந்து இறங்கி வந்து சேவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துணை நூல் மார்பினந்தணரும், மார்பிலே நூலை துணையாக உடையவர்களான அந்தணர்கள் என்று தெரிவிக்கின்றார். அதாவது அவர்கள் வெறும் மார்பிலே நூலை துணையாக உடையவர்கள் மட்டும்தான், அவர்களுக்கு தாங்களை அந்தணர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை உடையவர்கள், அவர்களும் கூட வந்து எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்று தெரிவித்தார். இப்படி துணை நூல் மார்பில் அந்தணரும் இத்தனை பேரும் வந்து அந்த எம்பெருமானை என்ன பிரார்த்திக்கிறார்கள். அண்டா எமக்கே அருளாய். அண்டா என்னால் அண்டத்துக்கெல்லாம் அதிபதியானவனே, நீ என்ன செய்ய வேண்டும், எமக்கே அருளாய், எங்களுக்கே நீ உன்னுடைய அருளை பொழிய வேண்டும் என்று சொல்லுகிறார்களாம். என்ன பொருள் என்றால், இப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள், நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும்,
நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தங்களுக்குத்தான் நன்மையை விரும்புகிறார்களே தவிர உலகனைத்தும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை போலும். ஆனால் எம்பெருமான் அவர்களுக்கும் கூட அருள் செய்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான் அல்லவா பகவத்கீதையிலே, என்னை 4 விதமான அதிகாரிகள், ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானி சதுர்விதாக பஜந்தே மாம் என்று. அப்படி எல்லாரும் பூஜிக்கிறார்கள், எல்லாரும் வேண்டுகிறார்கள், அவரவர்களுக்கு வேண்டியதை எம்பெருமான் கொடுக்கிறான். அண்டா எமக்கே அருள் என்றால் எங்களுக்கு மட்டுமே நீ அருள் புரிய வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் என்று கூட கொள்ளலாம். இதற்கு எமக்கே அருளா என்று அணையும் கோயில், இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கும்படியான இடம்தான் அந்த சாலக்கிராமம் என்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தினுடைய அருகெல்லாம் எப்படி இருக்கிறது? வண்டாறு பொழிலின் பழனத்து, வண்டுகள் எல்லாம் ஆர்ந்திருக்கும்படியான பொழில்களாலே சூழப்பட்டிருக்கிறதாம். அங்கே பழனங்கள், சோலைகள் இருக்கின்றன. சோலைகளுக்கு பக்கத்திலே வயல்களும் இருக்கின்றன. அந்த வயல்களிலே கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன என்று சொல்றார். வயலின் அயலே கயல் பாயா என்று வயலுக்கு பக்கத்திலே கயல் மீன்கள் துள்ளி விளையாடும்படியாக நீர் நிலையம் இருக்கிறது. அதற்கு மேலே அந்த நீர் நிலைகளிலே தன் தாமரைகள் முகமலர்த்தும் என்று தாமரை பூக்களும் அந்த இடத்திலே நன்றாக மலர்ந்திருக்கின்றன. ஆஹா, எம்பெருமானை அறிவுள்ள மனிதர்கள் தேவர்கள் தான் வந்து வணங்குகிறார்கள் என்று அல்ல, அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள், மீன்கள் முதலான திரியக்குகளும் மகிழ்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு ஸ்தாவரமான தாமரை அதுவும் கூட மகிழ்ச்சியோடு மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த திவ்ய தேசத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் என்று எல்லாம் அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு கிடக்கின்றன என்பதை இந்த பாசுரத்திலே மிக அழகாக நமக்கு காட்டியருளினார். அப்படிப்பட்ட தண்டாமரைகள் முகமலர்த்தும் சாலக்கிராமம் அடை நெஞ்சே என்று அந்த சாலக்கிராமத்தை சென்று நீ அடைவாயாக. இப்படி தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், அதாவது விலங்குகள் முதலியவை, தாவரங்கள் என்று வேறுபாடில்லாமல் எல்லாம் கழித்து வர்த்திக்கின்றன என்றால், நாமும் சென்று அந்த எம்பெருமானை சேவித்தால் நமக்கும் எம்பெருமான் எல்லாவித நலன்களையும் அருள்வான் என்பதிலே என்ன ஐயம்? ஆயினாலே சென்று சேவியுங்கள் என்று நமக்கு உபதேசித்த திருமங்கை ஆழ்வார் இந்த பதிகத்தினுடைய 10வது பாசுரம், இந்த நிறைவு பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். பயனே சொல்லவில்லை என்று கூட சொல்லலாம். ஒரு பயன் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தை, மேலுலகத்தையும் ஆள வேண்டுமானால் இந்த பதிகத்தை சொல்லுங்கள் என்று நமக்கு பயனாக சொல்லுகிறார். ஆராவாரம் வயல் சூழ்ந்த சாலக்கிராமத்தடிகளை ஆரார் புறவில் மங்கை வேந்தன் கலியமொழிகை தமிழ் மாலை ஆரார் உலகத்தறிவுடையார் அமரர் நன்னாட்டரசாட பேராயிரமோதுமென்கள் அந்நீவையே பிறத்துமினே. சாலக்கிராமம் என்கிற திவ்யதேசம் அது எப்படிப்பட்டது என்றால், தாரா பாரும் வயல் சூழ்ந்த, தாரா என்னால் தாரா பறவைகள், தாரா என்கிற பறவைகள், அதாவது தாரா கணங்கள். அது சாரப்பட்சி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். வெள்ளை நேரத்திலே கொக்கு போல இருக்கக்கூடிய பறவைகளாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக தாராவாரும் வயல் சூழ்ந்த என்று அப்படிப்பட்ட பறவைகளாலே நிறைந்த வயல்களாலே சூழப்பட்ட சாலக்கிராமத்து அடிகள் என்றால், சாலக்கிராமத்திலே எழுந்தருளிருக்கிற அடிகள் என்றால் சுவாமி எம்பெருமான். அந்த எம்பெருமானை பாடியவர் யார் என்றால், காராறு புறவில் மங்கை வேந்தன் என்றால், நல்ல வயல்களாலே சூழப்பட்ட திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவர் மங்கை வேந்தன். அவன் கலியன் என்ற பெயரையும் உடையவர். அந்த ஒரு தன்னுடைய வலிமை காரணமாக கலியன் என்ற திருப்பெயரும் அடைந்து விட்டார்வர். கலியன் ஒலிசை தமிழ் மாலை, அந்த கலியனான திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த தமிழ் மாலையாகிற இந்த திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களை யார் யார் சொல்ல வேண்டும் என்றால், ஆரார் உலகத்து அறிவுடையார், உலகத்திலே யார் யாரெல்லாம் உண்மையான ஞானத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த பதிகத்தை சொல்ல வேண்டும். எதற்காக? அமரர் நன்னாட்டு அரசாளா. அமரர் நன்னாடு என்னால் அமரர்களுடைய நன்னாடு அதுதான் சொர்க்கலோகம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் என்று அப்படி பொருள் கொள்ளலாம். அல்ல, அதையும் காட்டிலும் உயர்ந்த பொருள். அமரர் என்றால் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். ஆக நீங்கள் பரமபதத்தை, அந்த எம்பெருமானுடைய திவ்ய தேசத்தை
நீங்கள் அடைய வேண்டும் என்றால், அமரர் நன்னாட்டு அரசு அதை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேராயிரமும் ஓதுமின்கள், எம்பெருமானுடைய சகஸ்ர நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு அமரர் நன்னாடு கிடைக்கும். அன்றி இவையே பிதற்றுமினே. அப்படி 1000 திருநாமங்களை சொல்லுவது உங்களுக்கு மிகவும் கடினமாக தோன்றினால் வேண்டாம், இந்த 10 பாசுரங்களை சொல்லுங்கள் போதும். இந்த சால கிராமத்தை பற்றிய 10 பாசுரங்களை சொன்னால் சகஸ்ர நாமத்தை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைத்து அதனாலே உங்களுக்கு அமரர் நன்னாடு கிடைக்கும். ஆஹா, பேராயிரம் மோதுமின்கள் அல்லது இவையே பிதற்றுமினே, இந்த 10 பாசுரங்களையே சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். ஏனெனில் சகஸ்ரநாமம் அதனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே என்று சிவபெருமான் தெரிவித்திருக்கிறான் அல்லவா. சகஸ்ரநாமத்துடைய முழு பலனையும் ஒருவன் அடைய வேண்டும் என்றால் ராம என்கிற 2 எழுத்து நாமத்தை சொன்னால் 1000 திருநாமம் சொன்ன பலன் என்று சொன்னானவன். இங்கேயோ எழுந்தருளிருப்பவன் யார் என்றால் ராமபிரான் தான் இங்கே எழுந்தருளிருக்கிறான் என்று பாசுரங்களை எல்லாம் திருமங்கை ஆழ்வார் காட்டியிருக்கிறார். ஆயினாலே இந்த 10 பாசுரங்களை சொன்னால் ராமநாமத்தை சொன்னதாக ஆகும். இப்படி ராமநாமத்தை சொன்னபடியினாலே இது சகஸ்ரநாமத்தை சொன்னதாகவும் ஆகும். ஆகையினாலே பேராயிரமும் மோதுமின்கள் அன்றி இவையே பிதற்றுமினே என்று 1000 திருநாமங்களையும் சொல்லுங்கள். அல்லது 1000 திருநாமங்களுக்கு சுருக்கமாக அமைந்திருக்கிறார் ராமநாமம், அதற்கு விளக்க பொருளான அந்த ராமபிரானே எழுந்தருளிருக்கிற திவ்யதேசம், அந்த எம்பெருமானுடைய இந்த 10 பாசுரங்களை சொன்னால் சகஸ்ரநாமத்தை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு அமரர் நன்னாட்டையும் நீங்கள் போய் ஆளலாம் என்று உயர்ந்த பலனை சொல்லி இந்த திருப்பதிகத்தை தலை கட்டினார். தொடர்ந்து அடுத்த திருப்பதிகத்திலே நைமிஷாரண்யம் என்கிற அற்புதமான திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.